நாங்கள் ஃபேமிலியோட டூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லையா, சரி ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். 2 நாள் ஆச்சு துணி துவச்சி போட்டு இப்போ தான் வந்து மடிச்சே வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். எப்போ டைம் இருக்கோ அப்போலாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் வந்து படுப்பேன். 1 மணி ஆனாலுமே வேலையை முடிச்சு தான் வந்து படுப்பேன். இப்போ பாப்பாவுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோமா, எனக்கு எதுவும் எடுக்க போகிறது இல்லை. எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரியே இருந்துச்சு. சரி வெந்தயம் போட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு வந்து தேங்காய்லாம் அப்படியே உடச்சி அப்படியே கரைச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கத்திலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கள் மாமியார் வேறு பூ வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க, அதையும் வச்சு விட்டேன். பாப்பா இதை பார்த்து தான் அப்படியே நின்ட்டாங்க. குதிரை குட்டியா இல்லை கண்ணுக்குட்டியானே தெரியல. எங்கள் வீட்டு சைடு தான் டெய்லியும் போவோம், பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு அது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பார்க்குறதுக்கு கண்ணுக்குட்டி மாதிரி தான். இப்போ நான் வந்திருக்க கடையில் வந்து 1 kg வந்து ட்ரெஸ் இருக்கும். நான் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வர சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தா, தம்பி பாப்பா ட்ரெஸ் எடுத்துக்கோமான்னு சொன்னால் இப்போ வேணாமா ஒரு நாள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே வந்து டோமினோஸ்க்கு வந்துட்டோம். என்னோட ஃபேவரட் இந்த வால்கானா பீஸ் தான். வல்கானாவோ ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சீஸ் எல்லாம் மெல்ட்டாக இருக்கும். மெல்ட் ஆகி அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அது ஆறுனதான் சாப்பிடணும். சிக்கனில் இருந்துச்சு, ஆனால் வந்து நான் வெஜ்ஜி பன்னீரில் தான் வந்து வாங்கினேன். எல்லாமே கொஞ்சமாக தான் வாங்குவேன். ஏன்னா யாரும் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரே ஆளாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், என்னால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். பால் சர்பத் குடிச்சிட்டு பாப்பா வந்து ஷூ வந்து கேட்டுட்டு இருந்தா, நீ மட்டும் ஷூ போட்டிருக்க எனக்கும் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இருந்தா. சரி அவளுக்கு ஷூ பார்த்தேன், ஆனால் வந்து அவள் செப்பல் வந்து பார்த்துருந்தோமா, செப்பலும் வந்து பார்த்தா ஷூவும் பார்த்தா. ஆனால் இந்த ஷூ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் சைஸ் மட்டும் வந்து பத்தவே இல்லை. அதுதான் வந்து எடுத்துகிட்டு இருந்தா. எப்படியும் ஒன்று மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.